இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜி தமிழ்ல ரொம்ப நாளா ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சந்தியா ராகம் சீரியலோட ஹீரோயின் மாயாவை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயாவோட உண்மையான பெயர் சந்தியா ஸ்வர்ணகர். இவங்க பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 1993ஆம் ஆண்டு வெஸ்ட் பெங்கால்ல உள்ள பெர்ஹம்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்குறாங்க. சோ இவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்த எல்லாருமே இவங்க கண்டிப்பா தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க கொல்கத்தால உள்ள வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பெர்ஹம்பூர்ன்ற ஏரியால தான் பிறந்து வளர்ந்திருக்காங்க. அங்கதான் இவங்களோட பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க. இவங்க அப்பா பேர் அருண் ஸ்வர்ணகர், அம்மா பேர் கவிதா. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அவங்க பேர் குணாப் ஸ்வர்ணகர். இவங்க பள்ளி படிப்பை பெர்ஹம்பூர்ல இருக்கிற ஒரு சின்ன பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் 5th வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி வேற ஸ்கூல்ல பண்றாங்க. ஆனா காலேஜ் நம்ம பெஸ்டா பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு அவ்வளவு ஆசையா. அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல்ல டீச்சர் ஆயிடணும், அப்படி இல்லைன்னா காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆயிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ரொம்ப நாள் கனவாவும் இருந்திருக்கு. அந்த டைம்ல பொதுவா வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்லலாம் எஜுகேஷன் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அங்க உள்ள டீச்சர்ஸ் அவங்கலாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே இதுவா இருக்குமா, நம்ம எப்படியாவது இவங்கள மாதிரி ஒரு டீச்சர் ஆயிடணும், நிறைய பிள்ளைங்களுக்கு நம்மளும் நம்மளால முடிஞ்சதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே மிகப்பெரிய காலேஜான யூனிவர்சிட்டி ஆஃப் கல்யாணி, அதாவது அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற கல்யாணி அப்படிங்கிற ஒரு அந்த இடத்து பேரே கல்யாணி தான். அங்க உள்ள மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில தான் அவங்க படிக்கிறாங்க. யூஜி முடிக்கிறாங்க. 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிஜியும் படிக்கிறாங்க. 2016ல அவங்க முடிக்கிறாங்க. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்ன்ற ஆசை இருந்ததுனால அது ரிலேட்டடா சில விஷயங்கள் தேடி தேடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பொதுவா நம்ம ஏதாவது ஒரு ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது இதுவும் நம்ம பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி இவங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீ இந்த மாடர்ன் ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதுல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் எதுவுமே இல்லையா. ஆனா அதுக்கப்புறம் நாளடைவுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு சிலர் இந்த ஆட் ஷோ இதுக்கெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ எனக்கு நடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஓகே நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க நம்ம பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஆட் ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்தே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க யோசிச்சது நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்திருக்கு. இதை பண்ண 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 இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு இது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி 2018ல எக்கோ பார்க் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபேஷன் ஷோ நடக்குது. அந்த ஷோல கலந்துக்கிட்டு இவங்க வின்னும் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் இந்த சைடு தான் நம்ம அந்த ப்ரொஃபஷன் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம இதையே புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பண்றாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸ்டார் மால மௌன ராகம் அப்படிங்கிற சீரியல்ல பூஜா அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. அது லீட் ரோலா இல்லைன்னா கூட இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் ஆகுற அளவுக்கான வாய்ப்பு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் தெலுங்குல ஈடிவில கீதா கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல கீதா அப்படிங்கிற லீட் ரோல் பண்றாங்க. அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரயோவி சந்தம்மனா அப்படிங்கிற ஒரு சீரியல், அதுல ஸ்னேகா அப்படிங்கிற ரோல் பண்றாங்க. அப்பயும் அவங்க அப்பா அம்மா ஒரு அப்பப்போ சொல்லதான் செய்வாங்களாம், நீ இந்த மாதிரி உன்னோட ஆசையே டீச்சிங் ப்ரொஃபஷன்ல தானே இருந்தது, இந்த மாதிரி நீ ஏன் இப்படி டைவர்ட் ஆகி போன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாராம். அப்போ அவங்க அம்மா ஓகே அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணட்டும், நீங்க அதை பத்தி பெருசா இது பண்ணாதீங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஆசை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய கன்வின்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கு அந்த மௌனராகம் சீரியல்ல இருக்கட்டும், கீதா கோவிந்தம் சீரியல்ல எல்லாம் ட்ரெடிஷ்னல் லுக் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி
அதே மாதிரி ஒரு நாட்டியான கேர்ளா, அதாவது பேச்சுலரா இருக்கும்போது நாட்டியான கேர்ளா இருந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா மாறின மாதிரியான ஒரு கதைக்களம் தான் வந்து அங்க கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழுமே வந்து ரொம்ப ஃபேமஸா அவங்க வந்து கத்துக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கு சீரியல்ல இவங்களுக்கு அத்தையா வந்து விசித்ரா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. விசித்ரா அந்த ஷோல வந்து அந்த சீரியல்ல வந்து எப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப டெரரா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து இவங்களும் விசித்ராவும் வந்து அவ்வளோ க்ளோஸா. இதுக்கெல்லாம் முன்னாடி அதாவது அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு 2017 ஃபர்ஸ்ட் இவங்க 91.9 எஃப்எம்ல தான் வந்து வேலை பார்த்திருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல வந்து பிரைவேட் ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசா வந்து வேலை பார்க்க முடியாது. நம்ம படிச்சுட்டு கவர்மெண்ட்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தாதான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் வந்து போக முடியும். அதனால என்ன பண்றது, அந்த டைம்ல வந்து ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அதுக்கேத்தாப்புல நம்மளுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் தேவைப்படுது, நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம ஃபேமிலிக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க 2017 வந்து அந்த ஜாப் ட்ரை பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஃபேமஸ் ஆனதுனால அதை வந்து குவிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான். ஆனா வந்துட்டு இவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமாம். இவங்க பரதநாட்டிய டான்சரும் கூட. அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒண்ணு மனசுல, என்னதான் அவங்க இத்தனை சீரியல்ஸ் நடிச்சா கூட நீ வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுமா, அது ரிலேட்டடா நீ படிக்கலாமே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு அந்தாராக்கு வந்து பெருசா அந்த இதுல வந்து இன்ட்ரெஸ்டே வந்து போகலையா. இவங்களோட ரோல் மாடல் அப்படின்னு ஹீரோயின்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில ரம்யா கிருஷ்ணனை தான் ரொம்ப பிடிக்குமா. அவங்கள ஒன் டைம் ஆவது எப்படியாவது பாத்துடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் சந்தியாராகம் சீரியல் மூலியமாவே வந்து அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சந்தியாராகம்ல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து நிறைய அவங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து எப்படி சந்தியாராகம் சீரியல்ல இவங்க சந்தியாவோட பொண்ணுதான். சந்தியா வந்து இறந்துட்டனால ஜானகி வந்து அவங்க அக்காவான ஜானகி வந்து இவங்கள ஃபுல்லா வளர்க்குறாங்க. மாயாவும் சீனுவும் வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஜானகியோட கனவு வந்து நினைவாகுமா இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பல விதமான சஸ்பென்ஸோடலாம் வந்து கதையை கொண்டு போயிட்டே இருந்தாங்க. பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாயாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த சீரியல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் 2 ஹீரோயின் இருந்தா கூட மாயாக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த டைம்ல வந்தது. இப்போ வரைக்குமே மாயாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் அந்த சீரியல் போயிட்டு இருக்கு. அதுல ஜானகியோட நடிப்பும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலதான் ஜீ தமிழ்ல அந்த சீரியல் வந்து டிஆர்பில ரொம்பவே ஹையா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஸ்வர்ணம் பொனேஜ் பாபு அப்படிங்கிற மூவில வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடுற ஒருத்தவங்களை பார்க்கும்போது இவங்கள பாக்குற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய சோசியல் மீடியால இதா இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அந்த ஆசையும் நிறைவேறும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜீ தமிழ்ல இருந்து மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டும் கிடைச்சிருக்கு. இப்போ ஜீ தெலுங்குல லக்ஷ்மி நிவாசம் அப்படிங்கிற சீரியலும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்பு அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னு இவங்க சொல்றது எது அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய வந்து பொறுமையா இருக்கணும். நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ற தன்மை வேணும். யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்க ரோலை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். பேசிக்கா இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்பா ரியல் லைஃப்ல. ஆனா ரியல் லைஃப்ல வந்து நிறைய வந்து சண்டை காட்சிகள்ல நடிக்கிறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இவங்க ரியல் லைஃபுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்குமா. ஆனா அதையும் அடாப்ட்
பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு தான் வந்து இவங்களுக்கு பிடிக்குமாம். நிறைய வந்து சந்தியா ராகம் சீரியல்ல நடிக்கும் போதே சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்பாராத விதமா நடந்திருக்கா. ஆனா அது எல்லாமே வந்து இவங்க எப்பவுமே பொருட்படுத்தினது இல்லையா. நடிப்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் அதை நம்ம செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கறதா இருக்கா. லவ் அப்படிங்கறது வந்து இவங்க லைஃப்ல வந்து இருந்ததே கிடையாது. யார் மேலயும் பெருசா எனக்கு க்ரஷ் இருந்தது இல்ல. ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரித்திக் ரோஷன்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து ஒன் டைம் மீட் பண்ணணும் அப்படின்ற ஆசை மட்டும் தானே தவிர மற்றபடி என் லைஃப்ல அந்த மாதிரி இருந்தது கிடையாது. ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. ஆனா வந்து நான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பொண்ணுங்கிறதுனால அந்த இதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சீரியல் மாதிரியே எனக்கு ரியல் லைஃப்லயுமே எங்க அம்மா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.